ஹே ஆல் நம்ம சேனல் 2 மாசமா வீடியோ வந்திருக்காது. ஏன்னா 2 மாசமா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால அங்கேயே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. நான் லவ் பண்ணும்போதே ஹஸ்பண்ட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், "நீ வேலைக்கு போகணும்னு மட்டும் சொல்லக்கூடாது. எனக்கு தோணுனா நானே வேலைக்கு போவேன்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் ஏன் இப்போ போற அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாள் மனசு கஷ்டமாவே இருந்தது. இந்த மனசு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான்டா ஓடிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்பயே அவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணியாச்சு. ஏன்னா 10th முடிச்சுட்டு அவங்க டிப்ளமோ. அதனால நான் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் லாஸ்ட் இல்ல செகண்ட் இயர் அந்த மாதிரி இருக்கும்போதே அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சு. அப்போ ஓட ஆரம்பிச்சவங்க இப்போ வரைக்கும் ஓடிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிருச்சு. அதில அவங்களுக்காகன்னு அவங்க யோசிச்ச மாரியே எனக்கு தெரியவே இல்ல. அவங்க வீட்டுக்காக பண்ணுவாங்க எல்லாமே, எங்களுக்காக பண்ணுவாங்க எல்லாமே. அவங்களுக்காக இது வாங்கிக்கோங்க, உங்களுக்கு அது தேவை அப்டினாலும், இல்ல வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இந்த சென்னையில பசங்க டீ மட்டும் குடிச்சுட்டுலாம் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதில ஒரு ஆள் தான் என் ஹஸ்பண்டு. ஆனா அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு வந்து யாருக்குமே தெரிய வாய்ப்பே இல்ல. பட் அத நான் கண்கூடா பார்த்துருக்கேன். அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆட்டோல போனா காசு செலவாகும்னு சொல்லிட்டு அவ்ளோ தூரம் நடந்து போய்லாம் ட்ரெயின் ஏறுவாங்க. அதெல்லாம் இன்னும் என்னால மறக்கவே முடியாது. இப்ப நான் வேலைக்கு போறது பெரிய ஹெல்ப் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு குட்டி ஹெல்ப்பாவாவது அவருக்கு இருக்குமே அப்படின்னு தான் மனச தேத்திக்கிற வேண்டியது தான். எல்லா ஹோம் மேக்கர்ஸ்க்குமே இது தோணும். அதுவும் ஜாப்ல இருந்துட்டு இல்லாம இப்ப இருக்கிறவங்க, இல்ல ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறத பார்க்குறவங்களுக்கு. பட் நம்மளும் ஃபேமிலிய பார்த்துட்டு தானே இருக்கணும். நம்ம ஒண்ணும் சும்மா இல்லையே என்ன?